ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் எல்லாருக்கும் ஸ்தோத்திரங்கள். விசேஷமாக இன்றைக்கி மதர்ஸ் டேயாக இருக்கிறதுனால எல்லா தாய்மார்களுக்கும் இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். அல்லேலூயா. தாய்மை அப்படிங்கிறது ஒரு ஆசீர்வாதமான அனுபவம். ஆமேன். ஒருவேளை என் வார்த்தையை கேட்குற யாராவது அல்லது நம்முடைய குடும்பங்களில் யாராவது திருமணமாகியும் இன்னும் தாய்மை அடையாமல் இருப்பார்களானால் அவர்களுக்கும் அந்த ஆசீர்வாதமான அனுபவத்தை கர்த்தர் தருவார். அப்படிப்பட்டவங்களை நீங்கள் சந்தித்தால் அவங்கள உற்சாகப்படுத்துங்க. கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை சொல்லி அவங்கள தைரியப்படுத்துங்க. அவர்களுக்காக நீங்களும் ஜெபம் பண்ணுங்க. கண்டிப்பாக அவங்க வாழ்க்கையில் அந்த பாக்கியம் அவங்களுக்கு கிடைக்கும். தாய்மார்களுக்கு தானே பாஸ்டர் வாழ்த்து. நான் இப்போ பாட்டி ஆகிட்டேன். தாய்மை அப்படிங்கிறதெல்லாம் கடந்து வயது மூப்பின் நிமித்தம் பேரன் பேத்தியெல்லாம் பார்த்தாச்சு. இனிமேல் எனக்கு என்ன வாழ்த்து? அவங்களையும் நீங்கள் வளர்த்துட்டு தான் இருக்கீங்க. அந்த பிள்ளைகளும் இன்னும் உங்கள் கஸ்டடியில் தான் வளர்ந்துட்டுருக்காங்க. அவங்க மேலே நீங்கள் அன்பும் அக்கறை உள்ளவர்களாக இருக்கிறீர்கள். உங்களுடைய அனுபவம் அவர்களுக்கு ஆசீர்வாதம். ஆகவே வயது மூப்படைந்த தாய்மார்களுக்கும் வாழ்த்துக்கள். ஆண்டவர் உங்களையும் ஆசீர்வதித்து இந்த முதுமையிலையும் புஷ்டியும் பசுமையுமாய் மாற்றுவார். ஃபஸ்ட்டு தாய்மார்களையா சொல்கிறீங்களே, எங்களை விட்டுட்டீங்களா அப்படின்னு நினைக்காதீங்க. நம்மில் பாதி தான் அவங்க. அதனால் அங்கே உள்ள ஆசீர்வாதம் எல்லாம் நமக்கு உண்டு. இந்த வார்த்தை கேட்குறவங்க எல்லாருக்கும் உண்டு. ஆண்டவர் உங்களுக்கும் நல்ல பலனை, சுகத்தை, ஆரோக்கியத்தை, ஆசீர்வாதத்தை தந்து உங்களையும் பாக்கியவான்களாய் மாற்றுவார். ஆண்டவர் நமக்கு தந்த அந்த ஆசீர்வாதமான வார்த்தையை நம்ம வாசிப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 1 அதிகாரம் 28ஆம் வசனம். அவள் இருந்த வீட்டில் தேவ தூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றான். அல்லேலூயா. ஏசப்பாவுடைய தாய்க்கு கிடைச்ச பாக்கியத்தை, ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கும் தருவார் என்பதை சொல்லத்தான் இந்த அன்னையர் தினத்தில் நான் உங்களுக்கு முன்பாக நிற்கிறேன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். வந்த உடனே சொன்ன வார்த்தை வாழ்க. அப்போ தாய்மார்களே, நீங்கள் வாழ்ந்திருப்பீர்கள். அல்லேலூயா. வாழ்க்கைப்பட்டவர்களே, என் வாழ்க்கை எப்படி இருக்குது தெரியுமா பாஸ்டர்ன்னு சொல்லி நீங்கள் முறையிடுகிறீர்களா? அங்கலாய்க்கிறவர்களாக இருக்கிறீர்களா? இன்னையிலிருந்து நீங்கள் வாழ்ந்திருப்பீர்கள். உங்கள் வாழ்க்கையை கர்த்தர் பொறுப்பெடுப்பார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஒருபோதும் மனம் சலித்து போகாதபடி, சோகம் அடையாதபடி, வருத்தம் அடையாதபடி நீங்கள் எல்லாரும் வாழ்ந்திருக்க கர்த்தர் உதவி செய்வார். எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். அப்போ தாய்மார்களுக்குள்ளே நீங்கள் எல்லாரும் யாரு? ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த உலகம் எங்கிலும் இருக்கிற எல்லா தாய்மார்களுக்குள்ள நீங்கள் ஒவ்வொருத்தரும் எப்படிப்பட்டவங்க? ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா தகப்பன்மாருக்குள்ள நீங்கள் எல்லாரும் எப்படிப்பட்டவங்க? ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. எல்லாரையும் கர்த்தர் நம்ம ஆசீர்வதிப்பது அவருடைய விருப்பங்கிறத மறந்துடக்கூடாது. இயேசுவின் தாய் எந்தெந்த விதத்தில் ஆசீர்வதிக்கப்பட்டார்களோ அதை நான் சுருக்கமாக உங்கள்கிட்ட சொல்ல விரும்புகிறேன். இயேசுவின் தாயை நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தா, யோவான் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் முதல் 11 வசனத்தில் அவங்க வர்றாங்க. ஏசப்பா ஒரு கல்யாண வீட்டில் இருக்கிறார். கானாவூர் அப்படிங்கிற ஊரில் நடக்கிற ஒரு வெட்டிங். அது அவருடைய உறவினர் திருமணமாக இருந்திருக்கலாம்னு சொல்கிறாங்க. இயேசு அவருடைய சீசர் தாயெல்லாம் இந்த திருமண வீட்டிற்கு அழைக்கப்பட்டிருந்தாங்க. அங்கே நடந்தது உங்களுக்கு தெரியும். திராட்சை ரசம் என்ன செஞ்சுட்டு குறைவுபட்டு விட்டது. இயேசுவின் தாய் தான் வந்து சொல்கிறாங்க, திராட்சை ரசம் குறைஞ்சிட்டுன்னு. அப்போ இயேசுப்பா அங்கே தன்னுடைய முதலாம் அற்புதத்தை செய்தார். அல்லேலூயா. அப்போ தாய்மார்களே, இயேசு தன்னுடைய தாய் இருக்கிற இடத்துல ஒரு அற்புதம் செய்தது போல நீங்கள் இருக்கிற இடத்துல இன்னைக்கு ஒரு அற்புதத்தை செய்வார். இந்த வாரத்தில் உங்கள் வீட்டில் உங்களுக்காக ஒரு அற்புதத்தை இயேசு செய்வார். நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்களோ அந்த இடத்துல அற்புதம் தேவைப்படுமானால் இனி ஆண்டவர் அற்புதம் செய்கிறத நீங்கள் பார்ப்பீங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இயேசு செய்கிற முதலாம் அற்புதம் என்று அது பதிவிடப்பட்டிருக்கு. இயேசு எத்தனையோ அற்புதங்களை செய்தார், அப்படிதானா? அப்போ இந்த அற்புதத்திற்கு முன்பு பல அற்புதங்களை செய்தார். அதெல்லாம் நான் பார்க்கல, அது எப்படி இருந்து எனக்கு தெரியாது அப்படிலாம் ஆண்டவர் சொல்ல அனுமதிக்கல. அவங்க தாய் கண்காண, அவங்க தாய் இருந்த இடத்துல அவங்க தாயின் வேண்டுகோளுக்கு இணங்க ஒரு அற்புதம் நடந்தது போல உங்க கண்காண நீங்க இருக்கிற இடத்துல உங்க வேண்டுகோளுக்கு இணங்க இயேசு ஒரு அற்புதம் செய்வார். எத்தனை பேரால் அதை விசுவாசிக்க முடிகிறது?
ஐயா, இதுவரைக்கும் அற்புதம் நடந்த அந்த சம்பவத்தை குறித்து நான் கேள்விப்பட்டிருக்கேன். என் கூட இருக்கிறவங்க சாட்சியாக சொல்கிறத நான் கேட்டிருக்கேன். என் பக்கத்தில் முன்னாடி பின்னாடிலாம் எழுந்து நின்று ஏசு அற்புதம் செய்தார்னு சொல்கிறதெல்லாம் நான் கேட்டிருக்கேன். ஆனால் எனக்கு இதுவரைக்கும் ஒரு அற்புதம் நடந்தது இல்லை என்று யாராவது இந்த வார்த்தையை நீங்கள் கேட்டுட்ருப்பீங்கன்னா, இயேசு தன்னுடைய தாய்க்காக முதல் அற்புதம் அல்லேலூயா செய்தது போல தாய்மார் தினத்தை கொண்டாடுகிற இந்த நல்ல நாளில் தாய்மார்களே, உங்களுக்காக இயேசு நிச்சயம் ஒரு அற்புதம் செய்வார். அல்லேலூயா. இயேசு செஞ்ச அற்புதத்தை நல்லா கவனிச்சு பாருங்க. தண்ணீரை அவர் திராட்சரசமாய் மாற்றினார். அல்லேலூயா. தண்ணீருக்கு நிறம் கிடையாது, தண்ணீருக்கு மனம் கிடையாது, தண்ணீருக்கு ருசி கிடையாது. ஆனால் இயேசு அற்புதம் செய்தபோது அந்த தண்ணீருக்கு நிறம் இருந்தது, அந்த தண்ணீருக்கு மனம் இருந்தது, அந்த தண்ணீருக்கு ருசி இருந்தது. லைஃப்ல இதுவரைக்கும் இன்ட்ரெஸ்டிங்கா ஒண்ணுமே நடந்ததில்லை, லைஃப்ல சுவாரஸ்யமா ஒண்ணுமே இருந்ததில்லை. ஏதோ ஒரு வாழ்க்கை, திருமணமாச்சு, குழந்தைகள் பிறந்தாங்க, வளர்ந்தாங்க, ஆளானாங்க. நானும் ஒரு தாயா என்ன செய்கிறேன், இருக்கிறேன், ஒரு ஆளா இருக்கிறேன். ஆனால் சொல்றதுக்கு பெரிய அளவில் இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரிஸ் என் லைஃப்ல இல்லை. அப்படி யாராவது இருந்தா இயேசு செய்கிற அற்புதம் இனி உங்க வாழ்க்கையை இன்ட்ரெஸ்டிங்கா மாத்திரும். ஹல்லேலூயா. ஐயா, என் வாழ்க்கையில் ஒரு சுவாரஸ்யம், லைஃப் எனக்கு டேஸ்டாகவே இல்லை, எனக்கு லைஃப் ஒரே போரிங்காக இருக்குது. அப்படி யாராவது இருக்கீங்களா? உங்கள் வாழ்க்கையில் உங்களை சுற்றி நடந்து கொண்டு இருக்கிற காரியம் உங்களை ரொம்ப சலிப்படைய வைக்குதா? இயேசு செய்கிற அற்புதம் உங்கள் வாழ்க்கையை டேஸ்டாக மாற்றும். எத்தனை பேரால் இது நம்ப முடியுது? எங்கள் வாழ்க்கையில் என்னுடைய காரியத்தெல்லாம் நான் நினச்சி பார்த்தா மனம் வீசுகிற அளவுக்கு நான் ஒரு ஆளாகவே தெரியல. நான் இருப்பதே யாருக்கு என்ன செய்யாது, தெரியாது என்கிற நிலையில் இருக்கிறீர்களா? இயேசு செய்கிற அற்புதம் மனமாய் மாறும். அப்போ உங்களை கர்த்தர் எல்லாருக்கும் தெரிகிறவங்கள மாற்றுவார். உங்கள் வாழ்க்கை மனம் வீசும், உங்கள் தாய்மை மனம் வீசும். அல்லேலூயா. ஆண்டவர் செய்கிற அற்புதத்தின் மூலமாக இப்படி தான் நடக்கும். உங்களுக்காகவே ஒரு அற்புதம் நடக்கும். அப்போ இவங்களுக்காக அற்புதம் நடக்குன்னா அந்த அற்புதம் நம்ம வீட்டில் தான் நடக்க போகுது. அதனால் சகோதரர்கள், தாய் தகப்பன்மாரெலாம் ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம கூட தான் அவங்க இருக்கிறாங்க. அப்போ நம்ம வீட்டில் தான் அற்புதம் நடக்க போகுது. நம்ம வீட்டில் தான் நம்முடைய வாழ்க்கை டேஸ்ட்டாக மாறப்போகுது. நம்முடைய குடும்பம் இன்ட்ரெஸ்டிங்காக நடக்க போகுது. இனிமேல் எல்லாமே நம்மை சுற்றி சுவாரஸ்யமாய் மாறப்போகிறது. எதுவும் குறைவாகவோ பாதிப்பாகவோ மற்றவர்கள் பரிதாபப்படுகிறதாகவும் என்ன செய்ய போகிறதில்லை, இருக்க போகிறதில்லை. ஆண்டவர் கொடுத்த திராட்சரசம் அதனுடைய ருசி எப்படி இருந்துச்சாம்? முந்தின திராட்சரசத்தின் ருசியை பார்க்கலும் அதிக ருசி உள்ளதாக இருந்துச்சு. அப்போ இந்த அன்னையர் தினத்தில் எனக்கு ஆண்டவர் என்னங்க செய்ய போகிறார் நீங்கள் நினைக்கிறீங்களா? அவர் செய்கிற அற்புதம் பெஸ்ட்டாக இருக்க போகுது. இது வரைக்கும் வாழ்க்கையில் நீங்கள் கடந்து வந்த இன்பமான அனுபவங்களை காட்டிலும் நிறைய இனிமையான தருணங்களை இயேசு செய்வார், உங்களுக்காக தருவார். உங்கள் வாழ்க்கையில் இனிமேல் எல்லாம் இன்பமாக மாறப்போகுது. உங்கள் வாழ்க்கை இனிமேல் இனிமையாய் மாறப்போகிறது. உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷமான தருணங்கள் வரப்போகிறது. உங்கள் குடும்பத்தில் நீங்கள் எல்லாரும் மகிழ்ந்திருக்க போகிறீர்கள். அப்படிப்பட்ட இனிமையான ஆசீர்வாதங்களை கர்த்தர் உங்களுக்கு தருவார். அல்லேலூயா. அடுத்து இயேசுவின் தாயை நீங்கள் கவனிச்சு பாருங்கள். இயேசப்பா பிரசங்கம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ திடீர்னு கூட்டத்திலேருந்து ஒரு சத்தம் வருது, உம்மை சுமந்த கர்ப்பம் பாக்கியம் உள்ளது. அல்லேலூயா. இதை காட்டிலும் ஒரு தாய்க்கு என்னங்க பெருசாக வேணும்? அவர் இயேசு யார்? அவர் நன்மை செய்கிறவர். இயேசு நல்லவரும் நன்மை செய்கிறவருமா இருந்தார். அவர் மூலமாக நடக்கிற காரியங்கள், அவர் பேசுகிற உபதேசங்களை கேட்ட உடனே ஐயா உங்கள் அம்மா கொடுத்து வச்சவங்க ஏன்னு சொல்கிறாங்க. அது மாதிரி இந்த தாய்மார் தினத்தில் இந்த வார்த்தையை கேட்கிற எல்லாரையும் பார்த்து இயேசப்பா சொல்கிற ஒரு ஆசீர்வாதமான வார்த்தை, நீங்கள் எல்லாம் கொடுத்து வச்சவங்களா இருக்க போகிறீங்க. குறிப்பாக நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரத்தில் பின்னாடி வாசிக்கிறோம் பார்த்தீங்களா, அவள் பிள்ளைகள் எழும்பி அவளை பாக்கியவதி என்பார்கள். அப்போ உங்கள் பிள்ளைகள் உங்களெல்லாம் பார்த்து என்ன சொல்ல போகிறாங்க? பாக்கியவான்கள், பாக்கியவதின்னு சொல்ல போகிறாங்க. நீங்களாம் கொடுத்து வைத்த தாயா தகப்பனாக மாற போகிறீங்க. நீங்களாம் கொடுத்து வைத்த பெற்றோராக மாற போகிறீங்க. உங்கள் பிள்ளைகள் நிமித்தம் நீங்கள் மகிழ போகிறீர்கள். உங்கள் பிள்ளைகள் உங்களுக்கு பெருமை சேர்க்கிறவர்களாய் மாறப்போகிறார்கள். இந்த பிள்ளையை பெற்றதுக்காக தேங்க்யூ ஜீசஸ்ன்னு சொல்ல போகிறீங்க. அப்படிப்பட்ட பாக்கியத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவார். இப்போ இயேசப்பாவின் நிமித்தம் நிறைய பேர் என்ன செய்கிறாங்க? உங்களை சுமந்த கர்ப்பம் பாக்கியம் உள்ளதுன்றாங்க. இப்போ இந்த பாக்கியம் உங்களுக்கும் எனக்கும் வேணும். அல்லேலூயா.
அப்போ நம்முடைய பிள்ளைகளுடைய அந்த வளர்ப்பில் நம்ம கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணணும். நம்முடைய பிள்ளைகள் எழும்பி உலகத்தில் எந்த பகுதியில் இருந்தாலும் இன்றைக்கி நான் இவ்வளோ மேன்மையாக இருக்கிறேன்னா அதுக்கு காரணம் என் தாயின்னு சொல்லணும். இன்றைக்கி இந்த உயர்ந்த பதவியில் நான் இருக்கிறேன்னா என் தகப்பன் தான் அதுக்கு காரணம் அப்படின்னு நம்மை குறித்து சொல்லணும். என் பெற்றோர் தான் இதற்கு அடித்தளம் அப்படின்னு சொல்லணும். அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்கள் பார்க்கலாம். அப்போ இந்த தாய்மார் தினத்தில் நம்முடைய பிள்ளைகள் எழுந்து நம்மளெல்லாம் பாக்கியவதி, நம்மளெல்லாம் பாக்கியவான்னு சொல்லணும்னா முதலாவது நம்முடைய பிள்ளைகளுக்கு தேவை நம்முடைய ஜெபம். ஆமென் சொல்லுங்கள் பார்க்கலாம். நம்முடைய பிள்ளைகளுக்கு நம்முடைய ப்ரேயர் ரொம்ப தேவை. நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் உங்கள் பிள்ளைக்காக ஜெபிக்கிற அந்த உரிமை உத்தரவாதத்தை காட்டில் இன்னொருத்தர் அதிகமாக ஜெபிக்க முடியாது. எத்தனை பேர் இதை ஒத்துக்கிறீங்க? இப்போ கர்த்தர் என்ன உங்களுக்காக போதகராக தந்திருக்கிறார். அதனால் இதற்கென்று ஒரு அழைப்பு, அபிஷேகம், கிருபை இருக்குது. உங்கள் பிள்ளைகளை குறித்த பாரத்தை ஏண்ட நீங்கள் பகிர்ந்து கொள்ளும்போது, உங்கள் பிள்ளைகள் காரியத்தை ஏண்ட சொல்லும்போது அந்த பிள்ளைகளுக்காக நான் என்ன செய்வேன்? ஜோம் பண்ணுவேன், உத்தரவாதம் எடுத்து ஜோம் பண்ணுவேன். உண்மைதான். ஆனால் உங்கள் பிள்ளைகள் மட்டும் எனக்கு இல்லை. அல்லேலூயா. நிறைய குடும்பங்களில் கர்த்தர் பிள்ளைகளை தந்திருக்கிறார். எல்லார் பிள்ளைகளுக்காக நான் என்ன செய்வேன்? ஜோம். ஆனால் நீங்கள் அப்படி இல்லை. உங்கள் பிள்ளை 2, 3, 1 எத்தனை கர்த்தர் தந்திருக்கிறார் அது மட்டும்தான். அப்போ நீங்கள் ஜோம் பண்ணும்போது இன்னும் கேரிங்காக இருக்கும், அது இன்னும் கரிசனையாக இருக்கும்ல, இன்னும் பாரமாக இருக்கும்ல, இன்னும் உத்தரவாதமாக இருக்கும்ல, இன்னும் சீரியஸாக நீங்கள் ஜோம் பண்ணுவீங்கள. அதனால் உங்கள் ஜெபம் உங்கள் பிள்ளைக்கு ரொம்ப அவசியம். கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கிற ஆண் பிள்ளையோ பெண் பிள்ளையோ அந்த பிள்ளைக்காக தினம் என்ன செய்யுங்க? ஜெபம் பண்ணு. அதை பேரை சொல்லி ப்ளஸ் பண்ணுங்க. அதனுடைய தலையில் கையை வச்சு டெய்லி என்ன செய்யுங்க? நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. அம்மாலியா அப்படிங்கிற அந்த தாய் தன்னுடைய மனம் திரும்பாத வாலிப மகனுக்காக தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் நான் ஜெபிப்பேன் என்று தீர்மானத்தோடு ஜெபித்த ஜெபம் அந்த வாலிப மகனுடைய வாழ்வில் ஒரு பெரிய ரட்சிப்பை கொடுத்தது. யாருமே போய் பேசலை, யாருமே கட்டாயப்படுத்தலை. ஆவியானவர் கிரியை செய்தார். அந்த வாலிபன் உலகம் போற்ற மிஷினரியா மாறின ஹட்சன் டேலர். அப்போ யோசிச்சு பாருங்க, ஒரு தாயினுடைய ஜெபம் ஒரு பிள்ளைக்கு எவ்வளவு ஆசீர்வாதமாய் மாறுகிறது. இன்னைக்கு ஹட்சன் டேலரை நம்ம புகழ்ந்து பேசுகிறோம். ஆனால் ஹட்சன் டேலர்கிட்ட போய் கேட்டால் அவர் சொல்லுவார், என்னைய உலகம் போற்ற மிஷினரியா நீங்கள் பார்க்கிங்கன்னா அதுக்கு காரணம் எங்கள் அம்மா. அவங்க ஜெபம் பண்ண ஜெபம், அவர்களுடைய முழங்கால், தினந்தோறும் தவறாமல் எனக்காக அவர்கள் செய்த மன்றாட்டு, அதனுடைய விளைவு தான் இன்னைக்கு உலகம் அறிகிற ஒரு மிஷினரியாக நான் என்ன செய்கிறேன்? இருக்கிறேன்னு சொல்லுவார். அதை மாதிரி நம்முடைய பிள்ளைகளை நம்முடைய முழங்காலில் நம்ம தாங்கணும். அல்லேலூயா. நம்முடைய பிள்ளைகளுக்காக நம்ம என்ன செய்யணும்? அதிகமாக ஜெபிக்கணும். அப்போ தான் அந்த பிள்ளைகள் வளர்ந்து ஆளாகி எங்கே இருந்தாலும் அவங்க ஆசீர்வாதமாக இருக்கும்போது சொல்லுவாங்க, எனக்கு எங்கள் அம்மா எப்பொழுதும் ஜெபம் பண்ணுறாங்க, எங்கள் அப்பா எனக்காக எப்பொழுது என்ன செய்கிறாரு? ஜெபம் பண்ணுறார். இப்படி அந்த வார்த்தைகளை நம்ம கேட்டு சந்தோஷப்பட முடியும். ஆமேன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். ரெண்டாவது, உங்கள் பிள்ளைகள் எழுந்து உங்களை பாக்கியவதின்னு சொல்லணும்னா உங்கள் ஜெபம் மாத்திரம் போதும், நீங்கள் அவங்களுக்கு வேணும். ஆமேன்னு சொல்லுங்கள். யார் அவங்களுக்கு வேணும்? நீங்கள். தாய் கூட இருக்கணும், தகப்பன் கூட இருக்கணும், பிள்ளைகளோடு நல்ல நேரம் செலவு பண்ணணும். அல்லேலூயா. உங்கள் ப்ரெசன்ஸ் ரொம்ப முக்கியம். இன்றைக்கி இருக்கிற உலகம், கணவரும் வேலை செய்கிறாரு, மனைவி என்ன செய்கிறாங்க? வேலை செய்ய 2 பேரும் வேலைக்கு போயிடுறாங்க. 2 பேரும் வேலைக்கு போய்ட்டு டயர்டாக வராங்க. பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போய்ட்டு காலேஜ் போய்ட்டு வராங்க. அதுக்கப்புறம் சேர்ந்திருக்கிற நேரம் குறைவு. அந்த குறைந்த மணித்துளிகளில் அதிகமாய் மனம் விட்டு பேசுவதற்கு என்ன இல்லை? வாய்ப்புகள் இல்லை, நேரம் எடுக்கிறது இல்லை. பிள்ளைகளுடைய உணர்வுகளை பெற்றோரால் என்ன செய்ய முடியல? புரிந்து கொள்ள முடியவில்லை. பிள்ளைகள் சந்திக்கிற சவால்களை குறித்து அவர்களால் கேட்டு அறிந்து கொள்வதற்கு நேரம் இல்லை. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இன்னைக்கு இருக்கிற தலைமுறை நாம் வளர்ந்த போது நமக்கு இருந்த மனநிலையில் இல்லை. அல்லேலூயா. நம்முடைய பிள்ளைகள் நம்மிடத்தில் மனம் விட்டு பேசணும், நம்மிடத்தில் எதையும் மறைக்கக்கூடாது. அந்த அளவுக்கு நமக்குள்ள ஒரு நெருக்கம் இருக்கணும். ஆமாம் சொல்லுங்க. சிலர் பெருமையாக பேசுவாங்க, என் பிள்ளை என்னைய பார்த்தா கிட்டு கிட்டுன்னு நடுங்கிடுவான், அப்படியே ட்ரௌசரில் நம்பர் 1 பெயர்வாண்டு. இது பெருமை கிடையாதுங்க. அல்லேலூயா. இது பெரிய பாதிப்பு, இது ஒரு ஆபத்து. நம்முடைய பிள்ளை நம்மளை பார்த்தோன்னு ஓடி வந்து கட்டி பிடிக்கணும். அது தன்னுடைய துக்கத்தை நம்மிடத்தில் பகிர்ந்து கொள்ளணும். ஏன் பயப்படுதுன்னு நம்மகிட்ட ஓப்பனாக சொல்லணும். அது வாழ்க்கையில் சந்திக்கிற பிரச்சனை குறித்து நம்மள்ட்ட டீல் பண்ணுறதுக்கு ஓடி வரணும். எங்கள் அம்மா எப்போ வருவாங்க, எங்கள் அப்பா எப்போ வருவாங்க, நான் பேசுவேன். நம்முடைய பிள்ளைகள் எப்படி இருக்கணும்? ஆவலாக இருக்கணும். யூத் மீட்டிங்ஸ்லாம் இப்போ கேள்வி பதில் நேரங்கள் இருக்கிறது. நேரில் கேள்விகள்லாம் பயப்படுறோம். ஏன்னா நம்ம இந்த கேள்வி கேட்டால் நம்மளை தப்பாக
அதனால் இப்போ யார்கிட்டையும் நேரடி கேள்வியெல்லாம் கிடையாது. ஆளுக்கு ஒரு பேப்பரை கையில் கொடுத்து பேரை எழுதாத, அதையும் சொல்லிடுற. பேர் எழுதுனா கண்டுபிடிச்சிடுவாங்கன்ட்டு. பேரை எழுதாதுப்பா, பேரை எழுதாதம்மா, உனக்கு என்ன கேள்வியை நீ எழுதி கொடு. அந்த பிள்ளைகள் கேட்கும் கேள்விகளெல்லாம் கேட்டிங்கன்னா பெற்றோர்களே உங்கள் இருதயெல்லாம் நொறுங்கிரும். அந்த கூட்டத்தில் தான் நம்ம பிள்ளைகள் இருக்குது. நம்ம பிள்ளைகள் அந்த கூட்டத்தில் இல்லாமல் இல்லை, அதே கூட்டத்தில் தான் நம்ம பிள்ளைகள் இருக்காங்க. இன்றைக்கே எல்லாத்தையும் காலத்திற்கு முன்பே டேஸ்ட் பார்க்க விரும்புகிறா எல்லாத்தையும். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாமே அல்லேலூயா. பிஃபோர் மேரேஜ், திருமணத்திற்கு முன்பே எல்லாம் அது என்னன்னு பார்க்கணும், அறியணும். அது தப்பா கேட்குறோம். அது எல்லாம் இயல்பு தானே, சகஜம் தானே, ஏன் அது தப்பு? இப்படிப்பட்ட ஒரு காலத்தில் இருக்கிறோம். அன்னைக்கு தவறு செய்வதற்கு வாய்ப்புகள் குறைவு. ஆனால் இன்னைக்கு எல்லார் கையில் என்ன இருக்குது? செல்ஃபோன் இருக்குது, வீட்டில் ஃப்ரீ வைஃபை இருக்குது. எப்போ எதை பார்க்குறாங்க, என்ன பண்ணுறாங்க யாருக்குமே என்ன செய்யாது, தெரியாது. அல்லேலூயா. ஸோ இப்படிப்பட்ட நேரங்களிலெல்லாம் நம்முடைய பிள்ளைகள் நல்ல ஞானமாக வளரணும் அப்படின்னா நாம் அவர்களோடு நேரம் செலவு பண்ணணும். நம்ம ஒரு பக்கம் செல்ஃபோனில், பிள்ளை ஒரு பக்கம் செல்ஃபோனில் உட்காந்துருந்தா எப்படி இருக்கும்? முதல்லாம் குடும்பமாக உட்காந்துட்டு செய்வாங்க, பேசுவாங்க. இப்போ குடும்பமாக உட்காந்து செல்ஃபோன் பார்க்காங்க. ஆளுக்கு ஒரு செல்ஃபோன் என்ன செஞ்சுட்டு இருக்காங்க, பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் முந்தி அப்படி கிடையாது. குடும்பமாக உட்காந்து என்ன செய்வாங்க, பேசுவாங்க. குடும்பமாக உட்காந்து சாப்பிடுவாங்க. இப்போ எல்லோரும் குடும்பமாக உட்காந்து சாப்பிட்றாங்க. நான் ஆளுக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு செல்ஃபோனை பார்த்து அதில் ஏதாவது என்ன செஞ்சுட்டு இருக்காங்க, பார்த்துட்டு இருக்காங்க. எல்லாமே இருக்குது. ஆனால் ஸ்டைல் மாறிட்டு, பழக்க வழக்கங்கள் மாறிட்டு, அது நம்முடைய இடத்தை எடுக்க விட்டுறக்கூடாது. அல்லேலூயா. நம்முடைய பிள்ளைகள் எழுந்து நம்மளை பாக்கியவதி பாக்கியவான்னு சொல்லணும்னா நம்ம பிள்ளைகளோடு அதிகமான நேரத்தை நம்ம என்ன செய்யணும் சொல்லுங்கள், செலவு பண்ணணும். ஆமேன். மோசேயினுடைய தாய் தன்னுடைய மகன் மோசையை வளர்க்கிறதற்கு ஆயுளெல்லாம் அவங்களுக்கு என்ன கிடையாது, வாய்ப்பு கிடையாது. அந்த தாயினிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய உணவை அது மறக்கிற வரைக்கும் தான் அந்த வாய்ப்பு. அப்படி தானே? அந்த குறிப்பிட்ட டைமை பயன்படுத்தி அவன் யாருங்கிற அடையாளத்தை உள்ளே வச்சு அனுப்பிட்டாங்க பாருங்க. அவன் சொல்லுங்கள், அவன் எகிப்தில் இருந்தாலும், எகிப்தில் கல்வி கற்றாலும், எகிப்தின் கலாச்சாரத்தில் வளர்ந்தாலும், அங்கே இருக்கிற வாக்கிலும் செய்கையிலும் அவன் வல்லவனாய் மாறினாலும் நான் ஒரு இஸ்ரவேலன் என்பதை அவன் அறிந்து செயல்பட்டான். அல்லேலூயா. அப்போ நம்முடைய பிள்ளைகள் இந்த உலகத்தில் எங்கே போனாலும் எங்கே வந்தாலும் நான் ஒரு கிறிஸ்தவன், நான் ஒரு கிறிஸ்தவன் என்கிற அடையாளத்தோடு தான் இருக்கணும். நான் ஒரு உலகத்தான், நான் ஒரு பாவம் செய்கிற நபர் என்கிற ஒரு ஆள் அவன் என்ன செஞ்சிடக்கூடாது, அவன் என்ன செஞ்சிடக்கூடாது, மாறிடக்கூடாது. அப்போ அந்த ஐடென்டிட்டியை அவனுக்குள்ள புகுத்த வேண்டியதற்கு நாம் வெறுமனை ஜெபித்தால் மாத்திரம் போதாது, அவர்களோடு கூட நேரம் செலவிட வேண்டும். அல்லேலூயா. அடுத்து நம்முடைய பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு தேவை. நம்முடைய ப்ரேயர் தேவை, நம்முடைய ப்ரெசன்ஸ் தேவை, நம்முடைய ப்ரொடெக்ஷன் தேவை. அப்படின்னா என்ன அர்த்தம்? வீட்டுக்குள்ளே போட்டு பூட்டிடுமா? யாரையும் பார்க்க முடியாது, வெளியில் எந்த ஆணையும் பார்க்க முடியாது, எந்த பெண்ணையும் பார்க்க முடியாது, பூட்டிடலாமா? வீட்டுக்குள்ளே போட்டு பூட்டிட்டா நம்ம பிள்ளைகளை பாதுகாக்கணும்னு அர்த்தமா? சொல்லுங்கள். செல்ஃபோனை கையில் இந்த பிடிங்கிட்டா அவளை பாதுகாக்கிறோம், அவனை பாதுகாக்கிறோன்னு அர்த்தமா? சொல்லுங்கள். இல்லை கடினமாய் நடந்து கொண்டால் இந்த கோட்டை தாண்டி நீ என்ன செய்யக்கூடாது அப்படி சொல்கிறதுனால இல்லை. இதெல்லாம் உலகத்தில் தான் எல்லோரும் செய்கிறாங்களே. ஆமீன் சொல்லுங்கள் பார்க்கலாம். அது எல்லாருமே செய்கிறாங்களே. அதே மாதிரி நாம் செஞ்சால் என்ன பிரயோஜனம்? நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்முடைய பிள்ளைகள் ஜெபிக்க ஆர்வம் இல்லாமல் இருக்கிறத நீங்கள் பார்த்தா புரிஞ்சுக்கோங்க, அவங்க ஆபத்தில் இருக்காங்க. அப்போ அவங்களுக்கு என்ன தேவை? பாதுகாப்பு தேவை. வசனத்தை கையில் எடுத்து வாசிக்கிறதற்கும் அதை கூட கொஞ்சம் நேரம் வாசிக்கிறதுக்கும் மனசில் விருப்பம் இல்லாமல் சொன்னதுக்காக செய்கிறாங்க, கடமைக்காக வாசிக்கிறாங்க. சில நேரம் அதை வாசிக்கிறதே இல்லை அப்படின்னா அவங்க ஹீயோ ஷீயோ தே ஆர் இன் டேஞ்சர். அவங்க ஒரு ஆபத்தில் அபாயத்தில் என்ன செய்கிறாங்க. அப்போ அவங்கள காப்பாற்றியே ஆகணும். சர்ச்சுக்கு கூப்பிடுறீங்க, அந்த பிள்ளைக்கு சர்ச்சுக்கு வர்றதுக்கு என்ன இல்லை, மனம் இல்லை, வரலான்னு சத்தம் கூடுது அப்படின்னா புரிஞ்சுக்கோங்க, உங்கள் பிள்ளைக்கு பாதுகாப்பு தேவை. ஆண்டவர் சம்பந்தப்பட்ட காரியத்தில் ஆர்வம் இல்லை, ஊழியத்தில் ஆர்வம் இல்லை, இப்படி தேவனுக்கு அடுத்த காரியத்தில் ஒரு விருப்பம் இல்லாத ஒரு மனநிலை உங்கள் பிள்ளைகள்கிட்ட நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா உங்கள் பிள்ளைகள் ஒரு ஆபத்தை என்ன செய்ய போகிறாங்க, சந்திக்க போகிறார்கள். அவர்களுக்கு அதற்கு முன்பு என்ன தேவை? ஆமாம். அப்போ என்ன செய்யணும்?
அவங்க கூட சேர்ந்து நீங்கள் ஜெபம் பண்ணணும். அவங்க கூட உட்காந்து நீங்கள் பைபிள் வாசிக்கணும். அவங்கள மெதுவாக பக்குவமாக சொல்லி நீங்கள் ஆண்டவருக்கு எடுத்த காரியத்தில் என்ன செய்யணும்? நடத்தணும், தட்டி கொடுத்து உருவாக்கணும். ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். நம்முடைய பிள்ளைகள் எழும்பி நம்மளை பாக்கியவதின்னு சொல்லணும்னா இதெல்லாம் ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. ஏசப்பாவுடைய தாயை நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள். அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்ததை அவங்க பார்த்தாங்க. ஆமென். இயேசுவை அவங்களும் இரட்சகர்னு என்ன செஞ்சாங்க? விசுவாசித்து ஏற்றுக்கொண்டார்கள். 120 பேர் மேல் வீட்டறையில் கூடியிருந்தாங்க. பார்த்தீங்களா? அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் ஒரு பெரிய அனுபவம் உண்டாக்குதா? அந்த அனுபவத்தில் யார் இருக்கா? இயேசுவின் தாய் இருக்காங்க. அப்போ உலக பிரகாரமான நன்மைகள் மாத்திரமல்ல, ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை பெற்றவர்கள் யார்? இயேசுவின் தாய். அப்போ நம்ம இந்த உலகத்தில் அன்னையர் தினத்தன்று நான் வாழ்த்தப்படணும்னு, ஆசீர்வாதமாக இருக்கணும், என் பிள்ளைகள் அந்தஸ்தாக இருக்கணும், உயர்ந்த நிலையில் இருக்கணும், நாங்கள் ஒரு குறையில்லாமல் வாழணும் அப்படிங்கிறது மாத்திரமல்ல, இவைகளுக்கு நடுவில் நீங்கள் ஆவிக்குரியவங்களாக இருக்கணும். ஆண்டவருடைய வல்லமையை அனுபவிக்கிறவங்களா இருக்கணும். அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையை ருசிக்கணும். அந்த பரிசுத்த ஆவியின் நிறைவை நீங்கள் பெற்றிருக்க வேண்டும். அந்த ஆவியானவரால் நீங்கள் வழி நடத்தப்படணும். அந்த அபிஷேகம் உங்கள்கிட்ட இருக்கணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ தான் நம்முடைய சூழ்நிலைகளெல்லாம் நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும். நம்முடைய பிள்ளைகளெல்லாம் நம்ம வளர்த்து ஆளாக்க முடியும். நீங்கள் சாதாரணமாக ஒரு தகப்பனா ஒரு தாயா உங்கள் பிள்ளைகிட்ட பேசுகிறத காட்டிலும் ஆவியினால் நிரப்பப்பட்டவர்களை பேசி பாருங்க, மாற்றம் இருக்கும். வழக்கமான தாயா தகப்பனா நீங்கள் பேசும்போது அவர்களை கண்டித்தால் உங்களுடைய கோபம் தான் அதிகரிக்கும். அவங்களுடைய ரியாக்ஷனை பொறுத்து, அவர்களுடைய பதிலை பொறுத்து. அப்படிதானா? நான் சொல்கிறது உண்மைதானா? நம்ம சொல்கிறத அவங்க கேட்க மனம் இல்லாமல் அதற்கு எதிர்த்து நிற்கும்போது நாமும் மாம்சத்தில் இருந்தோம் அப்படின்னா அது கோபமாக தான் வெளிப்படும். ஆனால் அதே நேரத்தில் நாம் ஆவிக்குரியவர்களாக இருப்போம்னால், அல்லேலூயா. எத்தனை பேருக்கு நான் சொல்கிறது புரியுது? ஆமென். அதனால் நம்முடைய பிள்ளைகள் ரொம்ப முக்கியம், நம்முடைய குடும்பம் ரொம்ப முக்கியம், நம்முடைய கணவர், நம்மை சுற்றி இருக்கிற சரௌண்டிங்ஸ், இப்படி எல்லாத்துலேயுமே ஆண்டவர் நமக்கு ஒரு பெரிய பொறுப்பை கொடுத்துருக்கிறார். அப்போ இந்த நல்ல பொறுப்பை வெற்றிகரமாக நிறைவேற்றணும்னா நம்ம யாராக இருக்கணும்? ஆவிக்குரியவங்களாக இருக்கணும். நமக்கு நல்ல ஆவிக்குரிய அனுபவம், வீட்டில் நாம் நல்ல ஆவியில் நிறைஞ்சு ஜெபிக்கிறவங்களா இருக்கணும். நாம் நல்லா உபவாசத்தோடு மணிக்கணக்காக ஜெபம் பண்ணுறவங்களா இருக்கணும். ஆண்டவரோடு நமக்கு நல்ல உறவு என்ன செய்யணும்? இருக்கணும். இதை நாம் தேவனோடு நடக்கிறத நம்முடைய பிள்ளைகள் என்ன செய்யணும்? பார்க்கணும். அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கோங்க. டாக்ஸ் ஆஃப் சில்ட்ரன் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை எழுதின ஆசிரியர் ராபர்ட், அவர் அந்த புத்தகத்தை எழுதும்போது ஒரு தாய் ஒரு குழந்தைய குறித்து எழுதுகிறார். குழந்தையாக இருக்கும்போது அது நல்ல மடியில் உட்காந்து என்ன செய்யுது? விளையாடுது, நம்மளை கொஞ்சுது. நம்ம அந்த குழந்தை என்ன செய்கிறோம்? கொஞ்சம் விவரம் பேச தெரிஞ்சதுக்கப்புறம் நம்முடைய பிள்ளைகள் பேச ஆரம்பிக்கும் போது அதுகளும் நம்மளை கொஞ்சதில்லை, நம்மளை அன்பாக பாசமாக பேசுதில்லை. அதை மாதிரி ஒரு தாய் மடியில் ஒரு குழந்தை படுத்திருந்து அந்த தாயை பார்த்து பார்த்து சிரிச்சிட்டே இருந்துதான். அப்போ தன்னுடைய பிள்ளை தன்னை பார்த்து சிரிக்கிறத பார்த்த உடனே தாய் தன்னுடைய பிள்ளைகிட்ட பேசுகிறாங்க, என் செல்லம், என் கண்ணு அப்படின்னு பேசுகிறாங்க. இப்படி பேசின உடனே இந்த பிள்ளை இப்போ ரியாக்ட் பண்ணுது. ரியாக்ட் பண்ணும்போது அது கன்னத்தை தடவிட்டு அன்பாக பேசுது, கண்ணை தொட்டுட்டு அன்பாக பேசுது, மூக்கை தொட்டுட்டு அன்பாக பேசுது, வாயை தொட்டுட்டு அன்பாக பேசுது, காதை தொட்டுட்டு அன்பாக பேசுது. இப்படி பேசிகிட்டே இருக்கும்போது அந்த குழந்தை கேட்டுச்சான், உன் இதயத்தை நான் பார்க்கணும், எனக்கு காட்டுவியான்னு கேட்டுச்சான். அப்போ அந்த தாய் சொன்னாங்களாம், இதயத்தை நீ நேரில் பார்க்க முடியாது, ஆனால் வேறு விதத்தில் என்ன செய்யலாம், நீ பார்க்கலாம் அப்படி சொன்னாங்க. அல்லேலூயா. அப்படியா? வேறு விதத்தில் பார்க்கலான்னா எப்படி பார்க்கலாம், எனக்கு காட்டுமா அப்படி கேட்ட உடனே எழுந்து நீ என் கண்ணை பாரு அப்படின்னு அந்த தாய் சொன்னாங்க. இப்போ அந்த குழந்தை ஆவலுடன் எழுந்து அந்த தாய் கண்ணை பார்த்தா என்ன தெரியும்? கண்ணுக்குள்ளே யாருப்பா? அந்த குழந்தை. ஐயோ, நானில் உள்ளே இருக்கிறேன். ஆமாம், நீ தான் என் இதயம். ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். பாருங்கள், நம்ம இந்த உலக பிரகாரமாக நம்முடைய பிள்ளைகளை இப்படி கொஞ்சம் ஆசாபாசமாக நம்ம என்ன செய்கிறோம்? வளர்த்துறோம். ஏன்னா அது இயற்கையாக தாய்மைக்கே கர்த்தர் கொடுத்தது. உங்கள் அன்பை வேற ஒருத்தர் அந்த பிள்ளைக்கு என்ன செய்ய முடியாது? கொடுக்கவே முடியாது.
ஆனால் இதே நேரத்தில் அந்த பிள்ளைக்கு ஆவிக்குரிய காரியத்தை நம்ம சொல்லித்தரோமா? அதான் ரொம்ப முக்கியம். அப்படி சொல்லித்தரணும்னா நீங்கள் ஒரு ஆவிக்குரிய தாயாக இருக்கணும். ஒரு நார்மல் தாயாக இருந்தால் இதோட முடிஞ்சிடும். இப்படி அன்பு, பண்பு, பாசம், நேசம் இப்படி இந்த உலகத்தோடு என்ன செஞ்சிடும், முடிஞ்சிடும். ஆனால் ஆவிக்குரிய தாயாக இருந்தால் உங்கள் பிள்ளையும் நீங்கள் யாராக மாற்றிடுவீங்க பாருங்கள். பவுல் சொல்கிறார் தீமோத்தேயை பார்த்து, உங்கள் பாட்டியம்மாட்டையும் அந்த விசுவாசத்தை பார்த்தேன், உங்கள் அம்மாட்டையும் அந்த விசுவாசத்தை பார்த்தேன், அந்த மாயமற்ற விசுவாசத்தை என் உத்தம குமாரனே தீமோத்தேயுவே இப்போ உன்னிடத்திலும் நான் பார்க்குறேன். அப்படின்னா அவங்க ஃபேமிலி லைன் ஃபுல்லாக யாராக இருந்திருக்கா? ஆவியின் அனுபவம் உள்ளவர்கள். அப்போ இந்த தாய்மார் தினத்தில் உங்களுக்கு உலக பிரகாரமான ஞானம், அறிவு, திறமை, தாளந்து எல்லாம் இருக்கிறது ரொம்ப நல்லது, அது அவசியம். அதே நேரத்தில் ஆவிக்குரிய அனுபவம் ரொம்ப முக்கியம். இயேசுவை வயிற்றில் சுமந்த தாயாக இருந்தாலும் அவங்களுக்கும் ரட்சிப்பு தேவைப்பட்டது, அவங்களுக்கும் பரிசுத்தாவின் அபிஷேகம் தேவைப்பட்டுச்சு. அதை மாதிரி நமக்கும் இந்த உன்னத அனுபவங்கள் தேவை. அல்லேலூயா. அப்போ ஏசப்பா தாய் எதனால் இந்த ஆசீர்வாதத்துக்கு சொந்தக்காரியாக மாறினாங்கன்னா, இதே வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் யார் கூட இருக்கிறாரு? உங்க எல்லாரும் கூட இருக்கிறார். பாருங்க, சிலர் திருமணம் ஆகாமலே வாழ்ந்துடுறாங்க. அப்போ அவங்களுக்கு இந்த பாக்கியமே இல்லை உலக பிரகாரமா. ஆனால் ஆவிக்குரிய ரீதி அவர்கள் அநேகருக்கு சுவிசேஷத்தை சொல்லி கர்த்தருக்குள்ள நடத்துகிறாங்கன்னா, அதன் மூலமாக வர்றவங்களும் அவர்களுடைய பிள்ளைகளாய் கருதப்படுகிறார்கள், ஆவிக்குரிய பிள்ளைகள். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த உலகத்தில் தான் இந்த உறவுலாம், பரலோகத்தில் இப்படி உறவுலாம் கிடையாது. புரியுதா? அப்போது நம்ம இந்த பூமியில் இந்த தாய்மார் தினத்தில் கர்த்தர் நம்ம கூட இருந்து செயல்படுறதை நம்ம வெளிப்படுத்தி பிள்ளைகளை பெற்றெடுக்கணும், ஆவிக்குரிய பிள்ளைகளை பெற்றெடுக்கணும். அதனால் எனக்கு அந்த பாக்கியிலே நீங்கள் வருத்தப்பட வேண்டாம். கர்த்தர் கொடுத்த வாய்ப்பை பயன்படுத்தி சுவிசேஷத்தை சொல்லுங்கள், ரட்சிப்புகள் அநேகரை நடத்துங்க. நீங்கள் பரலோகத்துக்கு போகும்போது உங்கள் மூலம் ரட்சிக்கப்பட்ட அநேக ஆவிக்குரிய பிள்ளைகளை பார்த்து பூரிப்படைவீர்கள். அல்லேலூயா. இப்போ பாருங்கள், சிலர் இளம் வயதிலேயே கணவன் என்ன செஞ்சிடறாங்க, இழந்துடுறாங்க. ஆனால் தாய் தான், பிள்ளைகள் இருக்காங்க, வளர்த்து ஆளாக்குறாங்க, கூடவே இருப்பார் என்று நினைத்தவர் இப்போ கூட இல்லை. ஆனால் பைபிள் சொல்லுது, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், கர்த்தர் உங்கள் கூட இருக்கிறார். அது ரொம்ப நீங்கள் நம்பணும். அல்லேலூயா. இந்த கர்த்தர் உங்கள் கூட இருந்தால் இந்த ஆசீர்வாதத்தில் நீங்கள் சுதந்திரிக்கலாம். ஆமென் சொல்லுங்கள் பார்க்கலாம். வயது மூப்பின் நிமித்தம் பலவீனங்கள் வந்தவுடன் நிறைய தாய்மார்கள் கைவிடப்படுகிறார்கள், நிறைய பேர் ஒதுக்கி வைக்கப்படுகிறார்கள், நிறைய பேருடைய வாழ்க்கையில் அவங்க பாதிப்பெல்லாம் பார்க்குறாங்க. ஆனால் இந்த கர்த்தர் பலவீனப்பட்டவர்களோடு கூட இருக்கிறார், வயது மூப்படைந்தவர்களோடு கூட இருக்கிறார். ஏன்னா இவர் ஒருவரையும் திக்கற்றவர்களாக என்ன செய்ய மாட்டார், விடமாட்டார். உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் கூடவே இருக்கிறவர். இந்த மரியாளோடு கூட இருந்த தேவன் தாய்மார்களே உங்கள் கூட அவர் இருப்பார். எத்தனை வயது உடையவர்களாக இருந்தாலும் உங்கள் கூட அவர் இருப்பார். கடைசி வரை அவர் உங்கள் கூட இருப்பார். நல்லா புரிஞ்சுக்கோங்க, இயேசு சிலுவையில் தொங்குறாரு, வெறும் 33 வயசு, இளம் வாலிபன். அப்போ அந்த தாய்க்கு எப்படி இருக்கும், அந்த பிள்ளையை பறி கொடுக்கிறது, அந்த தாயினுடைய உள்ளம் எப்படி நொறுங்கி இருந்திருக்கும். வாழ வேண்டிய என் மகன் இப்படி அநியாயமாக கொல்லப்படுறான்னு சொல்லி என்ன செஞ்சுருப்பாங்க, என் உயிர் போனால் கூட நல்லா இருந்திருக்குமே, என் மகன் இப்படி பரிதாபமா, அப்படிலாம் ஒரு சூழ்நிலை. இன்றைக்கும் உலக வாழ்க்கையில் பாருங்கள், நிறைய நேரத்தில் நாம் இப்படிப்பட்ட துயரங்களை சந்திக்கிறோம், வேதனைகளை சந்திக்கிறோம். நம்முடைய குடும்பத்தில் இப்படிப்பட்ட எதிர்பாராத இழப்புகள் ஏற்படும் போது நிர்கதியாய் நிற்க வேண்டிய நிலைமை, தனிமை, வருத்தம், வேதனை. ஆனால் நல்லா புரிஞ்சுக்கோங்க, இயேசு அந்த நேரத்திலையும் சொல்கிறாரு, தன்னுடைய அன்புக்குரிய சீசனை பார்த்து, அதோ உன் தாய், தன்னுடைய தாயை பார்த்து சொல்கிறார், அதோ உன் மகன். ஆமென் சொல்லுங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், அந்த நேரத்தில் கூட தன்னுடைய தாய் ஆதரவற்றவர்களாக இருக்கக்கூடாதுன்னு ஒரு அடைக்கலத்தை உண்டு பண்ணுகிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ இந்த உலகத்தில் உங்களை பராமரிக்க உங்களுடைய அன்புக்குரிய கணவர் கூட இல்லாமல் இருக்கலாம், அல்லது வயதான நாட்களில் உங்கள் பிள்ளைகள் படிப்பு நிமித்தம், வேலை நிமித்தம் வெளியூர்களில் இருக்கிறதுனால உங்கள் கூட இல்லாமல் இருக்கலாம், அல்லது நிரந்தரமாக உங்களை விட்டு அவர்கள் பிரிந்து போயிருந்திருக்கலாம். உங்களுக்கு நான் ஆதரவு ஒருத்தர் இல்லை, நீங்கள் வருத்தப்படலாம். ஆனால் இயேசுவின் வார்த்தை சொல்லுது, நான் உங்களுடனே கூட இருக்கிறேன்.
அப்போ ஆண்டவர் ஒரு நாள் ஒருவரையும் அவர் திக்கற்றவர்கள் என்ன செய்ய மாட்டார், விடவே மாட்டார். எனக்கு ஆதரவு இல்லை, எனக்கு உதவி இல்லை, நான் தனிமையாக இருக்கிறேன்னு சொல்லி ஏங்க ஆண்டவர் விட மாட்டார். எப்பொழுது அவர் உங்க கூட என்ன செய்கிறார், இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ இத்தனை ஆசீர்வாதங்களும் உங்களுக்கு வேணும்னா யார் கூட இருக்கணும், ஆண்டவர் கூட இருக்கணும். ஆண்டவர் கூட இருக்கணும்னா நீங்கள் யார் கூட இருக்கணும், ஆண்டவர் கூட இருக்கணும். நீங்கள் ஆண்டவர் கூட இருக்கிறத எப்படிலாம் வெளிப்படுத்தலாம், ஆண்டவரோடு கூட நீங்கள் எப்படி நேரம் செலவு பண்ணுறீங்க, அந்த உறவை வளர்க்கவும் அந்த உறவை காப்பாற்றவும் நீங்கள் எப்படிலாம் அந்த உலகத்தில் உள்ள தீமைகளுக்கு விலகி வாழ்கிறீர்கள், பாவங்களுக்கு இடம் கொடுக்காமல் பரிசுத்தமாய் ஜீவிக்கிறீர்கள், ஆண்டவர் நியமித்த வேத வசனத்தின்படி நீங்கள் கீழ்ப்படிந்து நடக்கிறீங்க. இதெல்லாம் பொறுத்து தான் கர்த்தர் உங்கள் கூட இருக்கிறது என்ன செய்யப்படுகிறது, தீர்மானிக்கப்படுகிறது. அல்லேலூயா. அதனால் ஆண்டவர் உங்கள் கூட இருந்து இயேசுவின் தாய்க்கு கிடைத்த எல்லா ஆசீர்வாதங்களையும் உங்களுக்கு கிடைக்க பண்ணுவார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எல்லாரும் கண்களை மூடி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். பரிசுத்த பிதாவே, எல்லா தாய்மார்களையும் நீர் ஆசீர்வதித்து அவங்களுக்கு நல்ல பலனை, சுகத்தை, ஆரோக்கியத்தை, நீடிய ஆயுளை தந்து வாழ்ந்திருக்க செய்வீராக. எல்லார் மத்தியிலையும் ஆசீர்வாதமாக இருக்கும் கிருபையை அவர்களுக்கு நீர் கொடுப்பீராக. ஒரு அற்புதம் அவர்களுக்கு நடக்கட்டும். அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு பாக்கியவதி என்பதை உடைய பிள்ளைகள் எழும்பி சொல்லட்டும்பா. ஆவிக்குரிய அனுபவங்கள் அவர்களுக்கு சொந்தமாக மாறட்டும். இந்த வார்த்தை இந்த பிள்ளைகள் எல்லாரையும் ஆசீர்வதிக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. For prayer contact, Pastor J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.